வீட்டுக்கு வந்து ஜீவா சொல்லிட்டு போன விஷயத்தால வீட்ல எல்லாருமே ரோகிணி மேல தான் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இதனால மனோஜ வந்துட்டு ஒதுக்கி தள்ளிடுறாங்க. எங்க விஜயாவும் மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீதான்னு சொல்லி ரோகிணி எல்லார் முன்னாடி அடிக்கவும் செஞ்ச. இதனால ரோகிணி ரொம்ப கோவத்துல உள்ள போய் ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. இங்க உள்ள வர மனோஜ் கூட இங்க நீ அம்மா கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லவும் செய்ய, இங்க நான் இனிமே எனக்காக இந்த வீட்ல யாருமே இல்லாதப்போ நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போகவும் செய்றாங்க எங்க ரோஹிணி. ரோஹிணி ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளுன்னு சொல்லி எங்க பின்னாடியே ஓடுறாங்க எங்க மனோஜும். அப்போ சத்தம் கேட்டு வெளியில வர விஜயாவும், என்ன மனோஜ் எங்க போற? இப்பவும் அவ பின்னாடியே சுத்திட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆண்டி யாரும் என் பின்னாடி வர வேண்டாம், யாரும் எனக்காக வரணும்னு நான் யோசிக்க கூட இல்லை, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்லரம்மா, இதுக்கே வா, இன்னும் எவ்வளவோ இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து என்ன பேசுற நீ அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அண்ணாமலையும். என்னப்பா, ஈஸியாக பணத்தை வாங்கி அதை செலவு பண்ணிட்டு இங்கே சொந்தமாக ஷோரூமில் ஆரம்பிச்சுட்டு இப்போ சின்ன ஒரு பிரச்சனை அம்மா அடிச்சிட்டாங்கன்னு உடனே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்களா? இப்போ எங்களுக்கான காரணத்தை சொல்லணுமே, பணத்துக்கு என்ன பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு முத்து ரொம்ப அதிரடி காட்ட இங்கே அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் ரோஹிணியும். இங்கே ரோஹிணி விஜயாவை பார்க்க, என்ன இதுக்கு பார்க்குற, அவன் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே, அதில் அவன் பணமும் அடங்கியிருக்கு, ரவி பணமும் அடங்கியிருக்குல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். மொத்த பணத்தையும் தூக்கி இங்கே மனோஜுக்காக ஷோரூம் வைக்கணும்னு நினச்சதெல்லாம் பெரிய விஷயந்தான், அவனுக்காக நீ செஞ்சன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வீட்டில் பொய் சொல்லிட்டு வைக்கணுன்ற அவசியம் எதுவுமே இல்லையே. மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்து, இந்த ஆருக்கு ஆண்டி மொத்த பணமும் நாங்கள் வாங்கிட்டோம், இதில் நீங்களாக பார்த்து எங்களுக்கு கொடுத்தா சரின்னு நீ என்கிட்ட தனியாக கேட்டிருக்கலாம். இந்த மனோஜும் சரி நீயும் சரி என்கிட்ட வந்து பேசியிருந்தா அவர்கிட்ட பேசி எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு மனோஜ் மேலே எனக்கு பாசமே இல்லை, அவனுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லைன்ற மாதிரி இல்லை நீ இந்த வீட்டில் நடந்துக்கிட்ட. இப்போ நீ இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், இதில் நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு எங்கள் விஜய் நின்றுட்டுருக்க. சொல்லு பார்லரம்மா, பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. அங்கே நிற்கிற ரோஹிணியை பார்த்து ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணி, இவ்வளோ ஈஸியாக வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ எங்களுக்கு வர வேண்டிய 9 லட்ச ரூபாய்ங்க, முத்துவுக்கு வர வேண்டிய 9 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் செய்ய, அப்படி சொல்லு பழகுறலு, இப்படியே ஈஸியாக விட்டு விட்டு தான் இப்போது நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க எல்லாரும். இனிமேல் எந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதுல எனக்கு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கேன். இங்கே மனோஜை பார்க்குறாங்க ரோஹிணி. மனோஜ் சொல்கிறாங்க உடனே எல்லார்கிட்டையும், நான் தான் பணத்தை திருப்பி தந்துடுவேன். எப்படிடா தருவேன், எப்படி தருவ சொல்லு, ஷோரூமை மொத்தமாக யார்கிட்டையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு இருக்கியா அப்படின்னு சொன்னதும், ஷோரூமை நான் எதுக்கு விற்கணும், அது நான் கஷ்டப்பட்டு ஆரம்பித்தது அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சியா? கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கலடா, திருடின பணத்தில் ஆரம்பித்தது அப்படிங்கிறாங்க எங்கள் ரவியும். இதை கேட்டு அப்படியே கொந்தளிச்சு நிற்கிறாங்க ரோஹிணியும். என்ன ரவி, திரும்ப திரும்ப அந்த பணத்தை நாங்கள் எடுத்துட்டோங்கிறீங்க, திருப்பி கொடுக்கறதுக்கு தானே நாங்களும் வந்துட்டு அந்த ஷோரூம் வச்சு எப்படியாவது முன்னேறி வரணும்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் நீ, ஆனால் அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்க? இப்போ கூட 30 லட்ச ரூபா லோன் எடுத்து யார்கிட்டே ஏமாந்து நின்னீங்களே தவிர எங்ககிட்டேருந்து எடுத்த பணத்தை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா என்ன அப்படின்னு ரவி கேட்ட உடனே, நல்லா கேளுடா ரவி, நான் கேட்டால் தான் இந்த வீட்டில் எல்லாரும் என்னை தவறாக நினைக்கிறாங்க, ஆனால் நீயும் கேளு, நீ கேட்குறதுனாலையாவது மற்றவங்க மைண்டுக்குள்ளே போகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. அப்போது இங்கே விஜயா நின்றுக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே ரோஹிணி திரும்பவும் வீட்டை விட்டு போகிறதுலே ரெடியாக இருக்க, பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விட்டு போன்ற மாதிரி தான் எங்கள் முத்து ரவி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கவும் செய்ய, உடனே அண்ணாமலை சத்தம் போகிறான், இது என்ன வீடா என்ன பேர் எதுவுமா, வீட்டை விட்டு போகிறேன்னு ஆளாளுக்கு கிளம்புனா என்ன அர்த்தம் இதில் அப்படின்னு சொல்லும்போதும், அது இல்லை அங்கிள், எனக்கு நான் மனோஜ் அப்படின்னு ரொம்ப தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்க, போதும் நிறுத்துமா, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேணாம், விஜயா நீ கொஞ்சம் அமைதியாயிரு, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாயிரு, மனோஜ் இந்த அளவுக்கு கெட்டு போய் நிற்கிறான்னா அதுக்கு நீயும் தான் காரணம், மொத்த பள்ளியையும் தூக்கி ரோஹிணி மேலே போட்டால் எல்லாம் சரியாயிடுமா என்ன? அந்த ரோஹிணி புள்ள தான் சொன்னுச்சுன்னா இவனுக்கு எங்கே போணுச்சு அறிவு? ஏன் இவன் யோசிக்க மாட்டானா? மொத்த பணத்தையும் நம்ம வாங்கி செலவு பண்ணுறோமே, பின்னாடி வீட்டில் தெரிஞ்ச அவ்வளோ பெரிய பிரச்சனையாகணும், ஏன் தனியாக யோசிக்கிற புத்தி கூட உன் பிள்ளைக்கு இல்லையா? அந்தளவுக்கு மூளை இல்லாதவனா இவன் அப்படின்னு எங்கள் விஜயாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் மனோஜ் தான் எல்லாத்துக்கும் காரணம், மனோஜ் மட்டும் பணத்தை யார்கிட்டே கொண்டு ஏமாறாமல் இருந்திருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல விஜயா அப்படின்னு சொல்லவும் செய்ய, அப்படி கேளுங்கப்பா, அம்மா கிட்டேலாம் இப்படியெல்லாம் பேசினா தான் ஆகும்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் மனோஜ் தலையில் அடித்தபடி நின்றுட்டுருக்க. டேய், நீ 30 லட்ச ரூபாயை எடுத்து ஷோரூம் வச்சல, இப்போ அந்த ஷோரூமை அப்படிங்கிறாங்க. டேய், அந்த ஷோரூமெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உனக்கு எங்களுக்கு எதுக்கடா அந்த ஷோரூமு, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேறு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, 30 லட்ச ரூபா பணத்தை இப்போ யார்கிட்டே ஏமாந்தல்ல, ஆமாம், அதை நான் லோன் எடுத்திருக்கேன், லோன் எடுத்ததை நான் திரும்ப கட்டணும்ல அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பணத்தை வேற காணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி
அந்த பணம் திரும்ப உன் கைக்கு கிடச்சா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, வேற என்ன பண்ணுவேன், அந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் நான் பேங்க்லேயே கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அறிவு கட்டவனே, அப்போது எங்களுக்கு கூட இந்த பணத்தை கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையாடான்னு சொல்லி கேட்கவும் செய்ய, ரோஹிணி நின்றுட்டே இருக்காங்க. என்ன பார்லரம்மா, இப்போ கூடவா அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை அப்படின்னு சொல்லவும் செய்ய, இதை கேட்ட ரோஹிணி அப்படியே தயக்கத்தோடு நின்றுட்டே இருக்காங்க. ஏன் பார்லரம்மா, இப்போ நீ எதுக்கு போகிறேன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. இப்போ கூட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. அந்த பணத்தை வாங்குறதுக்காக தானே போகிறேன். எல்லாம் தெரிஞ்சு தான் நாங்களும் நின்றுட்டுருக்கோம். அந்த பணத்தை வாங்கி என்ன செய்யலான்ற ஒரு ஐடியாவில் இருக்க. வீட்டில் கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்காது. உனக்கு ஃபோன் வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. இங்கே இவங்ககிட்ட ஏமாற்றிட்டு போன 2 பேரையும் பிடிச்சிட்டதாகவும் அந்த பணம் எங்ககிட்ட தான் இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் இவ்வளோ அவசரமாக வீட்டை விட்டு போகிறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்பி வெளியில் போகிறதுக்கான காரணம் என்ன? அந்த பணத்தை நீ வாங்க போகிற. அந்த பணத்தை வாங்கி வீட்டில் கொடுக்க போறியா என்ன? அப்போவும் என்ன சொல்லுவேன், எங்கள் அப்பா மலேசியாலேருந்து அனுப்பிட்டாங்க ஆண்டி பணத்தை, அந்த பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன்டி அப்படின்னு வந்து போய் சொல்லுவேன். இதை தவிர உன்னால் வேறு என்ன போய் சொல்ல முடியும்? அப்போவும் அப்பா அனுப்பின பணம் தான் போய் சொல்லுவேன், அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, என்ன ரோஹிணி, எங்கள் முத்து சொல்கிறது உண்மையா? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்ததா உனக்கு அப்படின்னு கேட்கவும் செய்ய, மனோஜ் திருதிருன்னு முழிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ரோஹிணிக்கு ஃபோன் வந்தது. ஆமாம், அவள் தனியாக பேசிக்கிட்டு இருந்தா. அப்போது அந்த 30 லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சுன்னு தானே ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் எதுக்காக பொய் சொல்ல போகிறேன்? நான் பொய் சொன்னாலும் அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பவும் நீ போய் கேட்க மாட்டியா? இதெல்லாம் என்ன மனோஜ், எங்கள் முத்து சொல்கிறாருன்னு நீயும் அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, நீ அம்மாவை எதிர்த்து பேசினதே எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் அதையும் மீறி வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்காக இருக்கியா, இல்லை இந்த பணத்தை வச்சு வேறு எதுவும் விளையாடலாம்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க இங்கே மனோஜும். இப்போனாலும் தெரிஞ்சுக்க பார்லரம்மா உன் புருஷன் மனோஜை பற்றி. தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான். தூக்கி தூர போட்டுட்டு தான் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு நினச்சிட்ருப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக நீ இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கல. அப்போ அவன் என்ன செய்வான்? உன்னையே மாட்டி விட்டுட்டு தான் அவன் தப்பிக்கணும்னு நினப்பான். இப்போவும் அவன் அதை தான் செஞ்சுட்ருக்கான். இனிமேலும் அவனை நம்பி ஏமாறாத. இவனுக்காகவா நீ இவ்வளோ பெரிய போய் சொன்ன அப்படின்ற மாதிரி இங்கே முத்து கேட்குறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப தலைகுனிவாகவும் இருக்குது. விஜயாவும், டேய் இப்போ என்னடா பிரச்சனை உனக்குன்னு கேட்குறப்போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஃபோன் வந்துடுச்சு. நான் போய் மொத்த பணத்தை வாங்கிட்டு தான் வரப்போகிறேன். ஆனால் அதுலேருந்து 1 ரூபா பணம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் செய்ய, ஏன் கிடைக்காது? உங்கள் 2 பேரோட பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மனோஜ். டேய் மனோஜ், இந்த வீட்டில் நீ இருக்கே தவிர எங்களுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா என்ன? ஆமாம், என் பொண்டாட்டியோட நகையை எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் விற்று அந்த பணத்தை வச்சு ஷோரூமுக்கு செலவு பண்ணினியே, அந்த பணத்திலே பாதினா கொடுக்கல. அது மட்டுமா, இங்கே நீ வீட்டுக்காக செய்ய வேண்டிய எந்த செலவையும் செய்யவும் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட கடனை வீட்டில் வச்சுருக்க. சொல்லப்போனால் அந்த 9 லட்ச ரூபா கூட உனக்கு வராதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் ஆடி போய் நிற்கவும் செய்ய, இங்கே பார், அந்த பணம் எங்களுடைய பணம். ஷோரூம் ஆரம்பித்தது நீ பேங்கில் லோன் எடுத்து ஆரம்பித்ததாகவே இருந்துட்டு போகட்டும். அதை அடைக்கிறதும் அடைக்காமல் இருக்கிறதும் உன்னுடைய திறமையில தான் இருக்குது. அதை வந்து எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நீ வா ரவி, நம்ம போகலான்னு சொல்லி எங்கள் முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு பணமும் கிடச்சிருது. பணத்தோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அண்ணாமலை கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்தாங்கப்பா மொத்த பணமுன்னு சொல்லி கொடுக்கவும் செய்ய, இங்கே ரோஹிணியும் மனோஜும் திருதிருன்னு முழிச்சிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. விஜயாவுக்கு இங்கே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் என்னமே இல்லை. அவங்க ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் முத்து கேட்குறாங்க, என்னப்பா இப்போ இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லும்போது, டேய், இது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம். அது எப்படி வந்து சேரணும்னு நினச்சதோ அது அப்படியே வந்துடுச்சு. இப்போது இந்த பணத்தில் உங்களுக்கான பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்த பணத்தை வச்சு நான் கார் ட்ராவல்ஸே வைப்பேன்ப்பா. நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நம்ம அதை செய்யலான்னு சொல்லும்போது, முதல்ல ரூம் கட்டணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் எதுக்கு கட்டணும்? நம்ம இனிமேல் இங்கேயே தங்கிக்கலாம். இதோ இந்த ரூமில் தங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. என்னது இந்த ரூமா அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய், தப்பு பண்ண நீயே கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் அசிங்கப்படாமல் அதை பற்றின குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த வீட்டில் இத்தனை நாளாக அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்தல, இனிமேல் தப்பு பண்ணதுக்கு தண்டனையாக நீ வெளியில் தங்க வேணாம். இனிமேல் நானும் மீனாவும் அந்த ரூமில் தான் இருப்போம். உனக்கு விட்டு கொடுத்த போகிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் தியாகி கிடையாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும். இதை கேட்டு விஜயாவும் முறைச்சி பார்த்தபடி நிற்க, என்ன இப்போவும் மலேசியா மருமக வெளியில் படுக்க மாட்டான்னு சொல்ல போகிறீங்களான்னு சொல்ல, இங்கே விஜய் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. இங்கே பார்லரம்மா, இங்கே நீயும் மனோஜும் இனிமேல் வெளியிலேயே படுத்துக்கோங்க. இனிமேல் நானும் மீனாவும் உள்ளே தான் படுப்போம். எங்களுக்கு வந்த பணத்தை வச்சு நாங்கள் கார் ட்ராவல்ஸ் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா மீனா உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. மனோஜ் அப்படியே திகச்சு போய் நிற்கவும் செய்ய, ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க எங்கள் விஜயாவும்.
உள்ளே போன முத்து வெளியில் வந்து திரும்ப சொல்கிறாங்க, திரும்பவும் நான் சொல்கிறேன், மலேசியா அப்பாவை நம்பி ஏமாறாதீங்க. மலேசியாவில் அப்பாவே கிடையாது. அதுவும் ஒரு நாள் வெளியில் வரப்போ கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருக்குன்னு தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்லிட்டு போவேன். விஜயாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது எங்கள் ரோஹிணியை பார்த்து. ரோஹிணிக்கு இன்னும் பயம் பதட்டம் எல்லாமே படபடப்புலேருந்து எல்லாமே அதிகமாகிடுது. இந்த முத்துவால் நம்ம வீட்டில் சீக்கிரம் மாட்ட போகிறது உறுதின்னு நினைக்கிறேன்னு இங்கே ரோஹிணியும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. எங்கள் ஸ்ருதியும் ரவியும் தனக்கு வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்களும் உள்ளே போய்ட்றாங்க. மீதி இருக்க பணத்தை அண்ணாமலை தான் பத்திரமா வச்சுக்கணும். அதுவும் இங்கே மனோஜ் கண்ணிலையோ விஜய் கண்ணிலையோ பட்டுச்சுன்னா மொத்தமாக அது போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது ஏற்கனவே வாங்கின பணத்தை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ரோஹிணி செலவு பண்ணியிருக்காங்க. உள்ளே போன எங்கள் மனோஜ் அதுக்கு பிறகு எல்லாருமே வெளியில் வரும்பொழுது உள்ளே போன முத்துன்னு எல்லாருமே வெளியில் வரும்பொழுது விஜய் நின்றுட்டே இருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கினேன் சரி. ஆமாம், 15 லட்ச ரூபா பணத்தை வச்சு தானே ஷோரூம் ஆரம்பித்தேன். மீதி 15 லட்ச ரூபா பணம் எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு விஜயாவே திகச்சு போய் பார்க்க, அது வந்துமா அப்படிங்கிறாங்க. என்னென்னு உண்மையை சொல்லு. இல்லை நானாக கண்டுபிடிச்சு நடக்கிறதே வேறன்னு விஜய் சொல்லும்போது அங்கே தான் அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க எங்கள் மனோஜும். அது இல்லைம்மா, மீதி 15 லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக செலவெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் கடைக்கு பொருள் வாங்குறது, அப்புறம் கமிஷன் கொடுக்குறது, இப்படி ஏகப்பட்ட செலவு போணுச்சு. அது போக மீதி இருந்த பணத்தை தான் கொஞ்சமாக இங்கே ரோஹிணி என்கிட்டேருந்து வாங்கினான். அவள் 2 பேருக்கு இங்கே கடன் வாங்கி கொடுத்துருக்காமா. அது மூலமாக வட்டி வரும்னு வேற சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வேற என்னென்னலாம் தெரியாமல் பண்ணியிருக்கீங்க ஏ ரோஹிணி? இங்கே இவரோட பணத்தை வச்சு நீ வட்டிக்கு வேற விட்டு சம்பாதிக்கிறியான்னு சொல்லி எங்கள் விஜயா பல்லான்னு இன்னொரு அறையை விட அந்த அறையை வாங்கிக்கிட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை மனோஜை பார்த்து முறைக்கிறதோ, எனக்கு நேராக இங்கே மனோஜிட்டு எகிறதோ வச்சுக்கிட்டேன். அப்புறம் நடக்கிறதே வேற. அவன் தான் மூளை இல்லாமல் படித்து முட்டாளாக இருக்கானா, அவனை விட மோசமான கில்லாடியால் நீ இருக்க அப்படின்னு எங்கள் விஜயா திட்டவும் செய்ய, பாத்தியாப்பா உன் பணத்தை வச்சு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்குதான் இது அப்படின்ற மாதிரி எங்கள் முத்து இன்னமும் பார்த்து நக்கலா கிண்டலாக பேசவும் செய்ய, பரவாயில்ல ரோஹிணி, உங்களுக்கு இருக்கிற தைரியம் வீட்டில் யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லி ஸ்ருதியும் அசிங்கப்படுத்துகிறாங்க.